ஆல் இந்தியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதியின் வர்த்தக ஒலிபரப்பு நேரம் 8:16:20. சிகரெட் பழக்கத்தை நீங்கள் அடியோடு விட்டுவிட வேண்டுமா? இதோ சில குறுக்கு வழிகள். ஹலோ சார், குட் மார்னிங் சார். நான் சிகரெட் கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். டிவில கூட பாத்துருப்பீங்களே, ஐ அம் a cigarette smoker. போடா முஞ்ச பாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். மிஸ் ஜெயந்தி, அங்க 2 பேர் சிகரெட் பிடிக்கிறாங்களே, ரமேஷ் சுப்பிரமணியன் தானே? ஆமா சார். அவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆர்டரை டைப் பண்ணி என் டேபிள் கொண்டு வரீங்க இப்போ. குட் மார்னிங் சார். எங்களை ஏன் சார் திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நாங்க ஒன்றும் தப்பு பண்ணலையா சார்? வழக்கமா ஆபீஸ் லேட்டா வர நாங்க இன்னைக்கு கரெக்டா வந்துட்டோமே சார். சார், டைபிஸ்ட் கிட்ட வழக்கமா 1 மணி நேரம் பேசுவோம் சார். அது கூட நாங்க இன்னைக்கு பேசல சார். வழக்கமா ஆபீஸ் வந்த உடனே போன் எடுத்து எல்லா சொந்தக்காரங்க கிட்டயும் எஸ்டிடில பேசுவேன் சார். இன்னைக்கு அதோட பேசல சார். ஷட் அப். நீங்க இப்ப சிகரெட் பிடிச்சீங்களா இல்லையா? ஆமா சார். அதுக்கு தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். சிகரெட் பிடிக்கிறது தப்பா சார்? இது வரைக்கும் தப்புன்னு சொல்லிய சார். சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நேத்து கூட சொல்லலையே சார். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் சொல்லுவேன் சார். அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். எனக்கு இப்பதான் கல்யாணமே ஆச்சு. இந்த வயசுல கல்யாணமா? நான் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஒரு பேத்தி இருக்கு சார். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே தாத்தா தாத்தா எல்லாருக்கும் பாட்டி இருக்காங்க, எனக்கு தான் பாட்டியே இல்லைன்னு ஓன்னு அழுதுச்சா, அது ஒரு பாட்டி வேணும் இல்லையா? அதுக்காக தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஐயோ சார், எனக்கு 8 பிள்ளைங்க சார். வேற வேலையே செய்யறது இல்ல சார். 8 பிள்ளைங்களா? ஆமா சார். உங்களெல்லாம் நாடு கட்டணையா சார்? இனிமே எந்த இடத்துலயும் சிகரெட் பிடிக்க மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். சரி சரி போங்க. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிக்கும். என்னையா இந்த ஆளு பைத்தியக்கார மாதிரி பேசுறான்? மாதிரி என்ன, பைத்தியமே தான். கையடியா. சந்தோஷமா? மூஞ்ச பாரு, வாயா.